வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். எனது அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, ஜோதிட பிரியர்களே மற்றும் மாணவர்களே, அந்த ஜோதிடம் அறிவோம்ல, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸ், அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அறிவியல், அது என்ன? ஜோதிடத்தில் என்ன விதமான அறிவியல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கணிதங்கள் இருக்குது. கூட்டல் கழித்தல், அதை மல்டியை செஞ்சால் கூட்டலை, மல்டியை செஞ்சால் பெருக்கல், கழித்தலை மல்டியை செஞ்சால் வகுத்தல்வோம் இல்லையா, அந்த மாதிரி அது ரெண்டு தான் பேஸ் இங்கே. கால்குலேஷன்ஸ், இந்த கால்குலேஷன்ஸ் எங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கால்குலேஷன், நாங்களாக வகுத்து வச்ச கால்குலேஷன்ஸ். இந்த கணிதம் யார் நாங்கள் கணிதம் போட்டாலும் ஒரே விட தான் வரும். இதை பப்ளிக்கில் யார் வேணாலும் படிச்சுட்டு வந்து இந்த கணிதத்தை போட்டிங்கனாலும் அதில் ஒரே விட தான் வரும். இந்த கணிதத்தை பேஸ் பண்ணி தான், இந்த கணிதத்தை அடிப்படையாக வச்சு தான் பலன்கள் சொல்கிறோம். இது கணித முறையை அடிப்படையாக வச்சு பலன் சொல்லக்கூடிய ஜோதிடமாக இருக்கிறதுனால கணிதம் ரிப்பீட்டபிலிட்டி, யார் போட்டாலும் ஒரே முடிவு தான் வரும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த ஜோதிட சாஸ்திரம் கணிதத்தை அடிப்படையாக வச்சிருக்கிறதுனால இதை சயின்ஸுங்கிறோம். சரி, இது வரைக்கும் இது சயின்ஸாக போகுது. இதுக்கு பின்னாடி நாங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் சயின்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பலன்கள் எப்பயுமே அது ஒரு ஆர்ட்டாக தான் வருது. என்ன காரணம்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய கால்குலேஷன் தனி ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தை கணிக்கிற வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் வேறு உலகத்தில் யாருக்குமே வராது. அது கிடையாது. அப்படியெல்லாம் ஒரே ஜாதகமாக இருக்குன்னு ஒரு சில ஜோதிடர்கள் என்னத்தையாவது சொல்லியிருப்பாங்க. யாருக்குமே அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு இந்திரா காந்தி நேரம் பிறந்திருக்கணும், ஒரு ஜவஹர்லால் நேரு பிறந்திருக்கணும், ஒரு மகாத்மா காந்தி பிறந்திருக்கணும், ஒரு காமராஜர் ஐயா பிறந்திருக்கணும், ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பிறந்திருக்கணும். இந்த மாதிரி பெரிய மாபெரும் மனிதர்கள்லாம் பிறந்திருக்கணும். யாரும் பிறக்கலையே. ஆனால் கணிதங்கள் அவர் ஜாதகம் மாதிரியே மற்ற ஜாதகங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒட்டி வருமே. ஆனால் ஒரே மாதிரி கிரக நுழைவுள்ள அமைப்புகள் உலகத்தில் திரும்பி வராதுங்க. இப்போ ஒரு ஜாதகம் பிறந்துருச்சா இந்த நேரத்தில், இந்த நேரம் திரும்ப வரவே வராதுங்க. இந்த பிளானட்டரி பொசிஷனும் வராதுங்க. அதனால தாங்க எங்கள் ஜோதிட சாத்திரத்தில் காலதேச வர்த்தமானம் யுக்தி சுருதி அனுபவத்தை கொண்டு பலன் கூறுகன்னு சொல்கிறோம். இந்த யூகா சுருதி அனுபவம், சுருதிங்கிறது சயின்ஸு, யூகம்ங்கிறது சயின்ஸ் இல்லை, அனுபவமும் சயின்ஸ் இல்லை, அதெல்லாம் ஆர்ட்ஸு. அதனால் எங்கேயாவது சயின்ஸும் ஆர்ட்ஸும் கலந்தது தான். சயின்ஸுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. யார் கணிதத்தை அடிப்படையாக கொண்டு ஜோதிட பலன்களை கூறுகிறாரோ அவர் சயின்ஸில் தான் இருக்கிறார், அதில் மறுப்பே கிடையாது. ஆனால் பலன்கள் கூறுறப்ப நாங்கள் நிறைய யூகிக்க வேண்டிய அமைப்பு வரும். அதனால தான் உங்களுக்கு இதில் எல்லாருமே இது ஒரு ஜூடோ சயின்ஸு, இதில் யாருமே ஒரே ஆள் ஒரு ஜாதகத்தை கொடுத்து 10 பேர்கிட்ட கொடுத்து பலன் சொல்ல சொன்னால் 10 பேரில் ஒரு 50 விழுக்காடு சரியாக வரும் கணிதத்தின் அடிப்படையில். மீதி 50 விழுக்காடு சரியாக வராது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய சூழ்நிலை, வாழ்நிலை அமைப்புகளில் மாறிக்கிட்டே இருக்கும். சனிக்கு அடிமை வேலைன்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, அவன் நிறைய வேலைகளுக்கு காரகனாக இருக்கிறான். அப்போ ஒரே லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வேலைகள், இந்த சனியினுடைய எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய அமைப்புக்கு ரெடி ஆகுறாங்க. அதனால தான் அவங்கள யூகித்து சொல்ல வேண்டிய பலன்களாக இருக்கிறதுனால இது அங்கே இவங்க ஜூடோ சயின்ஸ் அப்படின்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நடக்கிறது இது தாங்க. காலம் மாறினால் மாறிடுங்க அப்படின்றது உண்மை. அதை முழுசாக நல்லா அனுபவிக்கிற ஆள் அனுபவிச்சிட்ருக்கிறாள். காலங்கள் மாற மாற அதன் பங்கில் நமக்கு சேர தான் செய்யும். ஜோதிட சாத்திரத்தில் கூறப்பட்ட பலன்கள் ஒன்று கூட பொய்யாகலை. எல்லாத்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் முழுமையாக நான் அனுபவிக்கிறேன். நான் ஏன் மற்றவங்கக்கிட்ட போய் அதை அனுபவம் தேடணும்?
எனக்கு என் ஜாதகத்தில் எனக்கு ஜாதகம் பிறந்தாச்சு வந்தாச்சு, எனக்கு அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன். எனவே இதை அறிவியல் என்பது கணித அடிப்படையில் பலன் சொல்லக்கூடிய அத்தனை ஜோதிடமும் அறிவியலே. கணிதத்தை மாற்றி பலன் சொல்கிறாங்களா, அங்கே எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அது என்ன ஜோதிடம், அது என்ன அறிவியல்னா அதை போய் உள்ள நுழைய விரும்பலை. ஆனால் இதில் சரியாக கணித்து கரெக்டாக கெஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஒர்க் ஆகும். அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை, மறந்துடாதீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். உண்மையிலேயே அதாவது பலன்களில் எங்களுக்கு ரிப்பீட்டபிலிட்டி ஓரளவு தான் வரும். அவங்கவுங்க வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜோதிடர்களும் தங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி கல்வியின் நிலையின் அடிப்படையில், அனுபவ நிலையின் அடிப்படையில் மாறும். வர்றவங்க எல்லாருமே சிரமம் இல்லாமல் வாழணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதை ஜோதிடன் சில ஜோதிடன் இருக்கிறத உண்மையாக சொல்லுவேன். இப்போ என்கிட்டலாம் வந்தால் அதுக்கு வழியே இல்லைங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கன்னுவோம். ஒரு ஜோதிடர் என்ன சொல்லுவார், இல்லைங்க பெருசாக கஷ்டம் வராது, வாங்க நடந்து போகலாம் பாரு. ஒரு ஜோதிடர் இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேணும்னா கடவுளை கும்பிட்டு பாருங்கள் ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பார்ப்போம். ஒரு ஜோதிடர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த சயின்ஸ் அற்ற தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த பரிகார லீலைக்குள்ளே போயிடுவான். அது அறிவியல் கிடையாதுங்க. அது செய்து பார்க்கலாம், ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம், ஒரு நம்பிக்கையாக பார்க்கலாம், வேண்டி பார்க்கலாம். நாம் பிற பொருள்களை, புறவய சக்திகளை, இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பினர்களை வேண்டி பார்க்கலாம் செய்கிறதுங்க. அது அந்த அளவுக்கு இருக்கணும். அதை ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா ஜோதிடம் அறிவியல் ஆகாதுங்க. அங்கே அறிவியலுக்கே வேலை கிடையாதுங்க. இங்கே கணித அடிப்படையில் கணித பலன்களை, எதிர்கால பலன்களை அழகாக யூகித்து அழகாக கணிதத்தை கொண்டு பலன் சொல்லிட்டோம்னா அது நடக்கும். அதை அவங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க. அது வரைக்கும் அது அறிவியல் தாங்க, அதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லைங்க. அதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய ஜோதிடத்தை கொண்டு போயிட்டோம்னா அறிவியல் கிடையாதுங்க. அது பூராமே வேறு வழிங்க. அதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் அவங்கள கூப்பிட்டு திட்டலாங்க. ஒரு தீகா கட்சியினர் பேசுகிறார், சார் இது அறிவியல்னு சொல்லிட்டிங்கன்னா வாங்க லேபரேட்டரிக்கு போவோம் அப்படின்றார். நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். லேபரேட்டரியில் போய் தான் ஒரு உலகத்தில் ஒரு செயல்பாட்டில் உண்மைன்னு நிரூபிக்க வேணும்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயம் அதில் நிரூபிக்க முடியாதுங்க. லேபரேட்டரியில் போயெல்லாம் நிரூபிக்க முடியாத உலகத்தில் எத்தனையோ அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஜோதிட சாத்திரமும் ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் ஒரு லேபு, ஒவ்வொரு மனிதனும் ஒரு விஞ்ஞான கூடு. அவனை போய்கிட்டு எப்படி நாங்கள் ஒரு மனிதன் 60 விழுக்காடு பொது பலன்களில் ஒத்து வருமே, 40 தானே மாறும். ஒன்று தான் இந்த அறிவியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுகள்கிட்ட சொல்கிறேன். ஹோமியோபதி மெடிசன் இருக்குங்க. இந்த ஹோமியோபதி மெடிசனை லேபரேட்டரியில் போய் நிரூபிக்கவே முடியாதுங்க. இந்த மருந்து இப்படித்தான். அலோபதியினுடைய அந்த லேபு சயின்ஸில் ஹோமியோபதி சயின்ஸ் நிரூபிக்காதுங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஹோமியோபதியில் குணமானவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுவீங்க? எத்தனையோ அலோபதி டாக்டர்கள் ஹோமியோபதியை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுவீங்க? நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய அறிவியல் பார்வையை கொண்டு பார்க்கக்கூடாது. பல விஷயங்கள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு பேர் நேச்சர். ஏன்னா இந்த நேச்சரில் எங்கேயும் ஒரு நம்பிக்கை தான் பேஸ். நாங்கள் கணிதத்தை பேஸாக வச்சிருந்து கணிதத்தின் அடிப்படையில் இதுதான் நடக்கும் முடிவு பண்ணிட்டோம்னா சயின்ஸாக போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை எடுத்து அப்படி ஆல்ட்ராயிரும் இப்படி ஆல்ட்ராயிரும், அந்த கிரகத்தை இப்படி பேசி சரி பண்ணிடுவோம், அந்த கிரகத்தை வணங்கி சரி பண்ணிடுவோம், சில ஓட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா அது சயின்ஸு கிடையாதுங்க. இவ்வளவு தாங்க. நாங்கள்லாம் அறிவியல் ஜோதிடத்தில் தான் இருக்கோம், கணித ஜோதிடத்தில் தான் இருக்கோம். இது எங்களுக்கே உள்ள கணிதம், எங்களுக்கே உள்ள ஃபார்முலாஸ். அதில் நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாரையும் ஏமாற்றலை, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் சொல்லலை. எனவே நாங்கள் கணித அடிப்படையில், எங்களுக்கு உண்டான கணித அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எங்கது அறிவியலே சயின்ஸே. நீங்கள் எங்களை லேபுக்கெல்லாம் நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை.
எங்களில் வரக்கூடிய மனிதர்களுக்கு இது நடக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாலே போதும், அவங்க ஆமாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன கணித அடிப்படையில் இருக்கக்கூடிய எங்கள் ஜோதிடம் அறிவியல் சாத்திரமே. நன்றிங்க.